நிகழ்தகவு. 3 பேருக்குள் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் மனைவியின் மூக்கை காட்டுமிராண்டி போல் கடித்து துப்பிய கணவன். மனைவியின் மூக்கை கணவன் கடித்து துப்பியது ஏன்? மனைவிக்கும் கணவனுக்கும் என்ன பிரச்சனை? பின்னணியில் யார்? மூக்குல இருந்து ரத்தம் வழிய ஒரு இளம் பெண்ணை தூக்கிக்கிட்டு சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு அறக்க பறக்க ஓடி வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஏன் மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு டாக்டர்கள் கேட்டப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதனால மனைவியுடைய மூக்க கணவர் கடிச்சு குதறிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து போலீஸுக்கு தகவல் போயிருக்குது. அடுத்து நேர்ல வந்து அந்த இளம் பெண் கிட்டையும் அவருடைய கணவர் கிட்டையும் விசாரிச்சப்பதான் உண்மை என்னங்கிறது தெரிய வந்திருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் பகுதியில் உள்ள ராம் கிலாவனோட 25 வயசான மனைவி அடிக்கடி செல்போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்நேரமும் கால் வெயிட்டிங், வாட்ஸ்அப்ல ஆன்லைன், செல்போனே கதின்னு மனைவி இருந்ததால கணவனுக்கு கோபம் வந்திருக்குது. யார்கிட்ட தான் பேசுவ, யார்கிட்ட தான் சேட் பண்ணுவன்னு கேட்டப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசக்கூடாதா, அதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு கத்தி இருக்காங்க மனைவி. அதனால கணவனும் சில நாள் கண்டுக்கல. ஆனா மனைவியுடைய செல்போன் பேச்சு இன்னும் அதிகமாயிக்கிட்டே போயிருக்குது. ரகசியமா மனைவியுடைய செல்போனை அலசி ஆராய்ஞ்சிருக்காரு ராம் கிலாவன். அதுல மனைவி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இளைஞரை கல்யாணத்துக்கு முன்னால காதலிச்சதும், கல்யாணமான பிறகும் அந்த காதலை கைவிடாம தொடர்ந்து வளர்த்துட்டு வந்ததும் தெரிஞ்சிருக்கு. கால் ஹிஸ்டரி, காதல் மொழி பேசின SMS எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சியான ராம் கிலாவன், கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு காதல் இருந்திருக்கும், அது சகஜம்தான். ஆனா கல்யாணம் ஆன பிறகு கணவனுக்கு தெரியாம பேசுறதும் பழகிறதும் சரியில்லைன்னு கண்டிச்சிருக்காரு. ஆனா கணவனுடைய அறிவுரை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு தன்னுடைய காதலர் கூட பேசுறது, நேர்ல போய் சந்திக்கிறது, தனிமையில இருக்கிறதுன்னு மனைவியுடைய சேட்டை அதிகமாகி இருக்கு. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கு ஷாப்பிங் போறதா சொல்லிட்டு காதலனை பார்க்க போயிருக்காங்க ராம் கிலாவனுடைய மனைவி. மனைவிய சைலண்டா பின்தொடர்ந்து போயிருக்காரு ராம் கிலாவன். தன்னுடைய காதலன் வீட்டுக்கு போன இளம்பெண் அந்த இளைஞரோட தனிமையில இருந்திருக்காங்க. அதை பார்த்த ராம் கிலாவன் மனைவியுடைய கள்ளக்காதலன் வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டிருக்காரு. ராம் கிலாவன், அவருடைய மனைவி, மனைவியுடைய கள்ளக்காதலன் 3 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி இருக்கு. அப்போ ஆத்திரம் அடைஞ்ச ராம் கிலாவன் மனைவியுடைய மூக்க கண்ணா பின்னான்னு கடிச்சிருக்காரு. அதுல மூக்கு சிதைஞ்சு ரத்தம் கொட்டி இருக்கு. வலி தாங்க முடியாம அலறின ராம் கிலாவனுடைய மனைவிய அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்குது. அடுத்து ராம் கிலாவனை கைது செஞ்ச போலீசார் அவருடைய மனைவி கிட்டையும் கள்ள காதலன் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.